ஒரு மரத்தையே கொண்டு வந்து கட்டிட்டாங்க பாருங்கள். ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாக தோரணமாக கட்டி வச்சுட்டாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. மாவேல தோரணம், ஒரு பக்கம் வேப்ப இலை தோரணம். நாங்கள் லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்துருங்கன்னாங்க. அதே மாதிரி எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிட்டோம். நல்லா வடகம் போட்டு ஒரு சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு, எல்லா காய்கறியும் போட்டாங்க. கருவாடு, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த கீரை தண்டு தான் முக்கியமாக போடணும் அந்த கருவாட்டு குழம்புல. அது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக இருந்து ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யும்போது வேலை செஞ்சதே தெரியல. கடன்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாருமே எல்லாரோட கைப்பக்குவமே இதில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் இதை அதிகமாக போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க அப்படின்னாங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு குழம்பு வச்சோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்து. நம்ம சாமிக்கு செய்கிறதுனால நம்ம உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட் பார்க்காம அப்படி தான் செஞ்சோம். அப்புறம் செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உப்பு காரம் எண்ணென்ட்டு எல்லாமே அப்படியே அளவாக கரெக்டாக இருந்தது. நம்ம வீட்டில் கூட நம்ம அத்தனை வாட்டி டேஸ்ட் பண்ணி சமைச்சா கூட நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சமைக்கும்போது அவ்வளோ அற்புதமாக வரும். எப்பவுமே இந்த கோயிலெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் தெரியுமா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கோயில் பிரசாதம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படி தான் இருந்து இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடும்போது அப்பா அவ்வளோ நல்லா இருந்து. அதுலேயே எல்லாருக்கும் கூழ் வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்களுமே எல்லாமே உப்பு காரம் எல்லாமே அளவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு போனாங்க. கொழுக்கட்டை பாருங்கள் எல்லாருக்கும் வேணும் இல்லைங்களா, அதனால நல்லா அளவாக பிடிச்சோம். கொழுக்கட்டையுமே அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. எல்லாருக்கும் பத்தாமல் போயிடும். அது எப்படி சொல்கிறது, பத்தக்கூட எல்லாருக்குமே தாராளமாக வரணும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி தாராளமாக எல்லாருக்குமே கிடச்சிது. இல்லை அப்படி மீந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் சாதத்துக்கு கொஞ்சம் சாதம் வச்சாங்க. அது பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசி போட்டு வடிச்சிட்டு இருக்காங்க. சரி நீ எடுத்துகிட்டு போ, நான் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்களா, சரி அப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தால் சமைச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் சிக்கன் வாங்கி கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு வெள்ளை சாதம், கருவாட்டு குழம்பு இருந்தது, அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த குட்டீஸு ஒரு லைனு, அப்புறம் ஜென்ஸுங்கெல்லாம் ஒரு லைனு, அப்புறம் லேடிஸுங்கெல்லாம் ஒரு லைனு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தில் சாதம் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிட்டு அப்படியே ரொம்பவே ஜாலியாக போச்சு. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இதை மாதிரிலாம் செஞ்சு.